சென்னை மக்களால் அன்புடன் அழைக்கப்பட்ட கோயம்பேடு பேருந்து நிலையம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் அப்படின்னு மக்களால் அழைக்கப்பட்ட இந்த பேருந்து நிலையம் இன்னும் கொஞ்ச நாளில் பிரியா விடை பெறுது. இப்போதைக்கு ஒரு சில பேருந்துகள் மட்டுமே இங்கேருந்து இயக்கிக்கிட்டு இருக்காங்க. முழுமையாக தனது பயணத்தை இந்த பேருந்து நிலையம் நிறுத்தப் போகுது. வணக்கம், விஜய் ரேடியோ தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நாம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இன்னும் கொஞ்ச நாளில் பிரியா விடை எல்லாருக்கும் அளிக்க போகுது. அந்த பஸ் ஸ்டாண்டு இப்போ எப்படி இருக்குது, இந்த பஸ் ஸ்டாண்டு எப்படிலாம் ஒரு பிஸியாக இருந்தது, கடந்த ஒரு 20-22 வருஷமாக இந்த பஸ் ஸ்டாண்டு மக்களுக்கு எவ்வளோ சேவையை ஆற்றுச்சு, இதை எத்தனை பேர் பயன்படுத்தினாங்க, இந்த பஸ் ஸ்டாண்டுனால எத்தனை பேருக்கு வாழ்வாதாரம் இருந்தது, ஆனால் இன்றைக்கி இந்த பஸ் ஸ்டாண்டு எப்படி கலை இழந்து போய் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1980களில் சென்னையில் பாரிமுனையில் இருந்த அந்த பேருந்து நிலையம் அதுக்கப்புறம் கோயம்பேடுக்கு மாற்றினாங்க. இந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் சென்னையில் ஒரு மையப்பகுதியாகவே இருந்தது. இந்த கோயம்பேடு ரொம்பவே ஒரு நல்ல இடமா இருந்தது. பக்கத்துலேயே கோயம்பேடு மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் இப்போ மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனு இதெல்லாம் இருக்கும்போது இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு எல்லாருக்குமே ரொம்ப ஒரு உதவியாக இருந்த பேருந்து நிலையம்னு சொல்லலாம். இந்த பேருந்து நிலையம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தவங்க அப்படியே கோயம்பேடு மார்க்கெட்லேயும் அப்புறம் ஹோல்சேல் கடையிலையும் வாங்கிட்டு அவங்க வியாபாரத்துக்காக போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. பக்கத்து ஊரில் இருந்து வந்தெல்லாம் வாங்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. இந்த பேருந்து நிலையம் இப்போது கிளாம்பாக்கத்துக்கு மாற்றிருக்கிறாங்க. இந்த கிளாம்பாக்கம் எந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது நம்மளால் அவ்வளோவா கெஸ் பண்ண முடியல. ஏன்னா இந்த பேருந்து நிலையம் மாதிரி ஒரு வசதி அந்த பேருந்து நிலையம் எவ்வளோ தான் பிரம்மாண்டம் கட்டினாலும் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்கு ரொம்ப பெரிய பிரம்மாண்டம்? பஸ் ஸ்டாண்டாக இருந்தால் போதுமே. பஸ் ஸ்டாண்டை எதுக்கு ஏர்போர்ட் மாதிரி கட்டணும்? பஸ் ஸ்டாண்டாக கட்டினா போதும். ஆனால் அவ்வளோ கோடி செலவு பண்ணுறதுக்கு ஒரு இந்த பஸ் ஸ்டாண்டை எப்படி டெவலப் பண்ணியிருக்கலாம், இதுக்கான போக்குவரத்தை எப்படி ஒரு சீரமைச்சிருக்கலாம், எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இந்த பஸ் ஸ்டாண்டை எப்படி கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருந்திருந்தால் அந்த பணத்தை செலவு பண்ணி இதை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு பஸ் ஸ்டாண்டையே மாற்றிட்டு போகிறோன்றது ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயந்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த ட்ராவல் தான் இன்றைக்கி வீடியோ, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 104 சர்வீஸ் மதுரவாயல் பைபாஸ் வழியாக கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போகுது. இந்த பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். பஸ்ஸு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே கிளம்புது. நல்லா அப்படியே போகலாம் வாங்க. பழைய நினைவுகள் இந்த பஸ் ஸ்டாண்டை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு அப்படியே ஒரு மாதிரியாக தான் இருந்தது. எவ்வளோ வருஷமாக அப்படி ஒரு பழக்கப்பட்ட பேருந்து நிலையம் அப்படின்னு. கோயம்பேட்டிலேருந்து கிளாம்பாக்கத்துக்கு 37 ரூபாய் டிக்கெட்டு, டீலக்ஸ் பஸ் இது. 37 ரூபாய் சார்ஜ். ஊருக்கு போகிறதுக்கு ஊருக்கு போகிற மாதிரி ஒரு பயணம். கோயம்பேடு விட்டு வெளியில் வந்தாச்சு. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே நம்ம வெளியில் வந்துட்டுருக்குறோம். பஸ் ஸ்டாண்டு வெளியே, அதாவது அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ஸெல்லாம் உள்ளே வரும் பார்த்திங்களா, அந்த ரூட்டு தான் நம்ம இப்போ வந்துட்டுருக்குறோம். பஸ்ஸு திரும்புது பாருங்கள். இந்த பஸ்ஸுலாம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வருது. இது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியில் வர வண்டி வருது. அப்படியே நேராக வந்துட்டோம். அந்த பிரிட்ஜு கோயம்பேடு ஆப்போசிட்டில் இருக்கு இல்லையா பிரிட்ஜு, அந்த பிரிட்ஜு டவுன் இறங்குது. ஆனால் சென்னையில் அப்புறம் எதுக்கு தான் இந்த மாதிரிலாம் பிரிட்ஜு கட்டினாங்கன்னு தெரியல. இந்த பிரிட்ஜெலாம் கட்டினது டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் கோயம்பேடுலேருந்து வெளியில் வர வெளியூர் பேருந்துகள்லாம் சீக்கிரமாக போகிறதுக்காகவும் தான் அந்த பாலம் கட்டினாங்க. ஆனால் அந்த பாலம்லாம் கட்டினதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டை இங்கேருந்து மறுபடியும் வெளியூர், அதாவது வேறு ஒரு மாவட்டத்துக்கே மாற்றிட்டாங்க. இந்த பாலம்லாம் கட்டினது கோயம்பேடு இந்த ரிங் ரோடு ஜங்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஜங்ஷன்லலாம் அந்த பாலம் கட்டினது இந்த போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கிறதுக்காகத்தான். ஆனால் இந்த பாலம்லாம் இப்போது கட்டினதுக்கான ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடுது. கோயம்பேடு ரோகிணி சினிமா தேட்டர் தான் இந்த ரைட் சைட் இருக்குது பார்த்திங்களா, அது இப்போ இங்கே க்ராஸ் பண்ணுறோம். இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியூர் போகிற பஸ்ஸுலாம் என்றைக்கும் பார்த்திங்கன்னா தீபாவளி, பொங்கல், ஒரு ஃபெஸ்டிவல் டைம் அந்த மாதிரி தான் கொஞ்சம் ரஷ் இருக்குமே தவிர மற்ற நாள்லாம் பஸ்ஸு நார்மலாக தானே இருந்தது. மற்ற நாள் வெளியூர் போகிறவங்களாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது இந்த பேருந்து நிலையம். இந்த போக்குவரத்து நெரிசல்ன்றது அந்த மாதிரி சீசன் டைமில் தான். அதுவும் மக்களுக்கு ஒரு பெருசாக தெரியல, அதுவும் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. நம்ம ஊருக்கு கிளம்பிட்டோம், பஸ்ஸை பிடிச்சிட்டோம் கோயம்பேட்டில் அப்படின்ட்டு ஒரு ஜாலியாக தான் அந்த டிராஃபிக் என்ஜாய் பண்ணாங்களே தவிர யாரும் ஒரு வருத்தத்தோடு ஐயோ
என்ன இது அப்படின்றலாம் இல்லை. ஏன்னா ஊருக்கு போகிற ஒரு சந்தோஷத்தில் கோயம்பேட்டில் பஸ்ஸு ஏறி அந்த சிட்டியை விட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போகிறாங்க பார்த்தீங்களா, அதை அனுபவித்தாங்க மக்கள். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கத்துக்கு பஸ்ஸை மாத்திரம் இங்கேருந்து ஊருக்கு போகிற மாதிரி ஒரு ஏறி கிளாம்பாக்கத்தில் இறங்கி அங்கேருந்து பஸ் ஏறி போகிறது ஒரு சென்னையை விட்டு வெளியில் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே வராது. அதுவே வேறு ஒரு மாவட்டத்தில் இருக்குது பஸ் ஸ்டாண்டு. அதுலேருந்து நம்ம போகும்போது எப்படி சென்னையை விட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்? அது கொஞ்சமும் கிடையாது. இந்த பில்லர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது துறைமுகம் விரைவு சாலை, இதுக்கு ஒரு பாலம் கட்டிக்கிட்டு ஆரம்பித்தாங்க அந்த வேலை. ஆனால் அந்த வேலை நிற்கிது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜை ஒன்று கட்டி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மதுரவாயில் பைபாஸ், அந்த போரூர் பைபாஸ் இருக்கு இல்லையா, அந்த பைபாஸில் ஏறுற மாதிரி கூட பண்ணியிருக்கலாம். அப்போது இந்த மாதிரி எஸ்சிடிசி பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ் எல்லாம் அந்த பிரிட்ஜ் மேலே வந்து நேராக அப்படியே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இறங்குற மாதிரி கூட பண்ணியிருக்கலாம். எந்த காரணத்தினால தெரியல, இந்த மாதிரிலாம் ஒரு பஸ் ஸ்டாண்டை தள்ளிக்கிட்டே போயிட்டே இருக்கிறது ரொம்ப ஒரு வேதனைக்குரிய விஷயம். இது மக்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கிறதுக்கு தயாராகவும் இல்லை. அதுன்றது இப்போ இந்த பொங்கல் சீசனில் மக்கள் பட்ட அவஸ்தையே நல்லா தெரிஞ்சு போச்சு. பொங்கல் பயணத்துக்காக ஊருக்கு போகும்போது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கும்பிட்றாங்க அப்படின்றது. எந்த இடத்துல நம்ம பஸ்ஸை டிக்கெட் ரிசர்வ் பண்ணிவிட்டு இங்கே போகிறதா அங்கே போகிறதுன்னு தெரியாமல் மக்கள் அல்லாடி, நம்ம ரிசர்வ் பண்ணாதவங்க நம்ம இங்கே கோயம்பேட்டில் பஸ் ஏறணுமா, கிளாம்பாக்கத்தில் போய் பஸ் ஏறணுமா அப்படின்றது கூட தெரியாமல் அப்படின்னு வந்து நூலாகி தான் ஊருக்கு போனாங்க. அப்போ போனவங்க திரும்பி வரும்போது தான் தெரியும் அவங்க கிளாம்பாக்கத்தில் இறங்கி எவ்வளோ சிரமத்தோடு ராத்திரி வந்து இறங்க போகிறாங்க, இல்லை விடிய அதிகாலையில் வந்து இறங்க போகிறாங்க. அவங்க வந்து இறங்கும்போது இப்போ வந்து மதுரவாயில் தாண்டிட்டோம். பஸ்ஸும் அப்படியே வந்துகிட்டே இருக்குது பைபாஸில், மதுரவாயில் ரோட்டில் பொன்னுமலை பஸ்ஸு. அது தெரிய பாருங்கள், பைபாஸ், போரூர் பைபாஸ் அதுவும் இருக்குது. இப்போ நம்ம போரூர் பைபாஸ் ஏறதுக்காக பஸ்ஸு லெஃப்ட்டில் கட் ஆகுது. அம்னி பஸ்ஸு, நம்ம எஸ்சிடிசி எல்லாமே இது வெளியாக வந்துட்டுருக்கோம். இந்த இடத்துல ஒரு ஜங்ஷன் டிக்கெட் ஏற்றுவாங்க. எவ்வளோ இடத்துல டிக்கெட்டு கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு டிக்கெட் கிடச்சிது வெளியூர் போகிறவங்களுக்கு. அவங்கவுங்க அங்கங்கே நின்று ஏறிக்கிட்டு இருந்தாங்க. பஸ்ஸும் ஃபுல்லாகிக்கிட்டு இருந்துச்சு. நல்லா ஜாலியாக எல்லா பயணத்தை என்ஜாய் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் ஒரு வசதியாக இருந்தது. இப்போ என்னடானா பஸ் ஸ்டாண்டை மாற்றிட்டாங்க. இது எப்படின்றது, அதாவது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இருந்து வெளியூர் போயிட்டு திருப்பி மறுபடியும் ரிட்டர்ன் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கி அங்கேருந்து அவங்க ஊருக்கு போகிறது ஒரு 20 வருஷமாக ஒரு பழக்கப்பட்ட ஒரு சம்பவத்தை, ஒரு நிகழ்ச்சியை திருப்பி புதுசாக ஒரு இடத்துல கிளாம்பாக்கத்தில் இறங்கி அவங்க எப்படி இந்த ஃபெஸ்டிவல் பொங்கலுக்கு போயிட்டு திருப்பி வந்தவங்க, அவங்க குழந்தை குட்டி. ஏன்னா இப்போ பொங்கலுக்கு போகிறவங்களாம் ஃபேமிலியோடு தான் போனாங்க, ஒரு சிங்கிளாலாம் போகிறது கிடையாது. ஃபேமிலியோடு போனவங்க அவங்க திருப்பி லக்கேஜோடு திருப்பி வந்து கிளாம்பாக்கத்தில் இருந்து நம்ம எந்த ஊருக்கு போகணும், நம்ம அவங்கவுங்க ஏரியாவுக்கு போகிற இடத்துக்கு பஸ்ஸு எங்கே நிற்கும் எப்படி அப்படின்றது ஒரு பெரிய ஒரு குழப்பத்தில் தான். ஏன்னா இங்கேருந்து பொங்கலுக்கு கிளம்புனவங்களே ரொம்ப குமுறிட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதில்ல, எங்களுக்கு கோயம்பேடு எவ்வளோ வசதியாக இருந்தது, ஏன் அரசாங்கம் இப்படி மாற்றுச்சு அப்படின்ட்டு அரசாங்கத்து மேலே பயங்கரமாக கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வரும்போது தெரியும் மறுபடியும் ஒரு கூத்து இருக்குது. அங்கே வந்து இறங்கி என்ன குமுற போகிறாங்கன்னு தெரியல. அந்த குமுறல்கள்லாம் நீங்கள் மக்களை நீங்கள்லாம் இந்த மீடியாக்களில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அந்த குமுறலில் பங்கெடுத்துக்குங்க. வேறு என்ன பண்ண முடியும்? அப்படியே பைபாஸில் வந்துட்டுருக்கோம். போரூர் பைபாஸ் அது ஒரு கொஞ்சம் தூரத்தில் டோல்கேட் தெரியுது, போரூர் டோல்கேட்டு. இந்த போரூர் டோல்கேட்டும் ஒரு ஜங்ஷன் மாதிரி. ஏன்னா வெளியூர் போகிறவங்கெல்லாம் இந்த போரூர் டோல்கேட்டில் நின்றுட்டு பஸ் ஏறினவங்களாம் நிறைய பேர் அந்த போரூர் சைட்லேருந்து வர்றவங்க, அவங்க எல்லாமே இந்த போரூர் டோல்கேட்டை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. குன்றத்தூர், மாங்காடு இவங்கெல்லாம் வந்து இந்த போரூர் டோல்கேட்லேயே வந்து நிறைய பேர் பஸ் ஏறினாங்க. ஆவணி பஸ்ஸாக இருக்கட்டும், எஸ்ஐடிசி, டிஎன்எஸ்டிசி, இதெல்லாம் இந்த போரூர் டோல்கேட்டு ஜங்ஷனை வந்து ரொம்பவே யூஸ் பண்ணாங்க. போரூர் டோல்கேட்டில் இறங்கினவங்க ஏறுறவங்கெல்லாம் நிறைய பேர் இங்கே வந்து ஏறிட்டுருக்குறாங்க. இப்போது கிளாம்பாக்கம் போயிடுச்சுன்னா இவங்கெல்லாம் எப்படி போவாங்க அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒன்று தான். சரி, எதுவாக இருந்தாலும் இந்த பொங்கலுக்கு போனவங்க திரும்பி வரட்டும், அவங்க வரும்போது தான் தெரியும் மறுபடியும் இருக்குது. அதுக்கப்புறம் இருக்குது இன்னொரு காமெடியாக. இப்போ பொங்கலுக்கு அப்புறம் கிளாம்பாக்கத்தை போய் பஸ் ஏறுறவங்க எப்படி ஏறுவாங்க? எல்லாம் அதுக்கப்புறம் ஆம்னி பஸ்ஸில் போவாங்களா? ஆம்னி பஸ்ஸையும் அங்கே மாற்றுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது ஆம்னி பஸ் அங்கே மாறுமா அப்படின்றதும் தெரியல. இவ்வளோ பல சந்தேகங்கள் இருக்குது. எல்லாம் இப்போவே அரசாங்கத்துக்கு பயங்கரமான ப்ரெஷர் ஆகி போச்சு. இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை மாற்றினது இது ஒரு வசதியே கிடையாது. இது என்ன ஒரு பஸ் ஸ்டாண்டு? கோயம்பேடு எங்களுக்கு எவ்வளோ வசதியாக இருந்தது, எவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டு அப்படின்ட்டு இது சொல்லிகிட்ருக்குறாங்க. இப்போது அதுக்கப்புறம் எஸ்சிடிசி அங்கேருந்து கிளம்புச்சுன்னா கிளாம்பாக்கத்துலேருந்து பொங்கலுக்கு அப்புறம் கிளம்பும்போது கண்டிப்பாக கலெக்ஷனே வராது. கிளாம்பாக்கம் தாண்டனுமே அடுத்து குருவாஞ்சேரி, மரமலை நகர், செங்கல்பட்டு
அவ்வளவுதான். இதில் எத்தனை பேர் டிக்கெட் ஏறுவாங்க? சென்னை ஃபுல்லாக இப்போ கிளாம்பாக்கத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கும்போது இது கடைசியில் இருக்குது செங்கல்பட்டு மாவட்டத்தில். அதுக்கப்புறமும் யார் இங்கே இவ்வளோ ஊர்லேருந்து சென்னைக்குள்ளே இருக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து கோயம்பேட்டில் ஏறிக்கிட்டு இருந்தப்போ போரூர் ஏரி அந்த மழை பெஞ்சது இல்லையா சமீபத்தில், அந்த போரூர் ஏரி செம்மையாக ரொம்ப அப்படியே எப்படி இருக்குது பாருங்க, கடல் மாதிரி பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது போரூர் ஏரி. அந்த போரூர் ஏரியும் சரி அதுக்கு ஆப்போசிட்லேயும் சரி தண்ணிங்கெல்லாம் செம்ம தண்ணி. இப்போ அந்த மழை சீசன் டைம்லலாம் இதிலலாம் தண்ணி நின்றுது. இந்த மழை பெஞ்ச தண்ணிங்கெல்லாம் ஃபுல்லாகி ரொம்ப அந்த ஏரியெல்லாம் ரொம்ப ரோடெல்லாம் அந்த பைபாஸே தண்ணியில் நின்றுட்டு இருந்தது. அதேமாரி மீனுங்கள்லாம் நிறையா வந்துருந்தது. ரொம்ப அந்த ஏரி ரொம்ப அதுலேருந்து வந்த மீனுங்கள்லாம் நிறைய இதில் வந்து நின்றுட்டு நிறைய பேர் இதுலேருந்து பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். அதுக்கப்புறம் பஸ்ஸு கலெக்ஷனே ஆகலைன்னா அப்புறம் எப்படி அந்த பஸ் ஸ்டாண்ட் ஆப்ரேட் பண்ணுவாங்க? ஏற்கனவே போக்குவரத்து கழகம் நஷ்டத்தில் போயிட்டு இருக்குது. ஊழியர்களுக்கான சலுகைகள் சம்பளங்கள் இதெல்லாம் கொடுக்க முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்குது போக்குவரத்து கழகங்கள். பஸ் எல்லாமே ஒழுகுது இந்த மலைக்கு. பஸ்ஸு ஓட்டலாக இருக்குது. டவுன் பஸ்ஸுங்கெல்லாம் ஊர் சைடு கிராமத்து சைடுங்கள்லாம் பார்த்திங்கனாலே அப்படி இருக்கும்போது பஸ்ஸுங்களே ரிப்பேர் பண்ண முடியல, பஸ்ஸுங்களுக்கு அதை மெயின்டைன் பண்ண முடியல. தொழிலாளர் வேலை செய்கிற டிரைவர் கண்டக்டர்களுக்கும் ஒழுங்காக அவங்களுக்கான சலுகைகளை கொடுக்க முடியல அப்படின்னு பல விஷயங்களில் அந்த கவர்மெண்ட்டு மாதிரி பிரச்சனைகளில் இருக்கும்போது, அதுவும் இல்லாமல் அரசாங்கம் இப்போ பெண்களுக்கு மகளிருக்கு இலவச பயணம்னு சொல்லிட்டு பஸ்ஸு விடுறாங்க. இந்த பஸ்ஸெலாம் யார் கேட்டால் அந்த மாதிரி இலவச பயணம் பஸ் போக்குவரத்து கழகமே நஷ்டத்தில் போகும்போது எதுக்கு இலவச பயணத்தை நீங்கள் கொடுக்குறீங்க? போக்குவரத்து கழகம் லாபத்தில் போனால் அந்த லாபத்தில் கொஞ்சம் மக்களுக்கு விட்டு கொடுக்கலாம். போக்குவரத்து கழகமே நஷ்டத்தில் போகும்போது அதை நீங்கள் எதுக்கு ஃப்ரீ பண்ணுறீங்க? இப்போ அந்த மகளிர்னால் வர வருமானமும் அந்த போக்குவரத்து கழகத்துக்கு கிடைக்காம போகுது இல்லையா? அதை ஒரு பஸ்ஸுக்கு அந்த போக்குவரத்து கழக பேருந்துகளுக்கு யூஸ் பண்ணலாம், டிரைவர் கண்டக்டர்களுக்கு யூஸ் பண்ணி கொடுக்கலாம், எவ்வளோ வசதியும் பண்ணிக்கலாம். இது தேவையில்லாத ஒரு மகளிருக்கு இலவச பேருந்து, அது தேவையே கிடையாது. எதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? அரசாங்க பேருந்துகள்லாம் நஷ்டத்தில் தான் போகணுமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. தனியார் பேருந்துகள் இப்போ அதனால தான் மக்கள் தனியார் பேருந்துகளை நாடி போகிறாங்க. இன்றைக்கும் பாருங்கள், தமிழ்நாட்டில் வால்வோ பஸ் ஆப்ரேட் பண்ணல எஸ்சிடிசியில். இதை மற்ற மாநிலங்கள்லாம் பாருங்களேன், வால்வோ பஸ்ஸெல்லாம் தாண்டி போயிட்டே இருக்கிறாங்க. பஸ்ஸெல்லாம் அப்படியே ஆம்னி பஸ்ஸுக்கு ஆப்போசிட்டு கவர்மெண்ட்டும் சேர்ந்து நிற்குது. கர்நாடகா பஸ்லாம் பாருங்கள், கேரளா பஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. கேரளாலாம் ஒரு காலத்தில் சாதாரணமாக பஸ் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வால்வோ வண்டியில் இறங்கிட்டாங்க அவங்க. நம்ம இன்னும் எஸ்சிடிசியில் அந்த சீட்டர் வண்டியை தான் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். அதையும் சரியாக மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. புஷ் பேக் ஒர்க் பண்ண மாட்டேங்குது. மேலே பெஞ்சா அது எஸ்சிடிசிலே ஒழுகுது. இப்போது மழை பெஞ்சா அந்த கண்டிஷனில் இருக்குது இப்போது எஸ்சிடிசி பஸ்ஸு. அப்படி மதுராயில் பைபாஸில் சும்மா சல்லுன்னு போயிட்டுருக்கு. லேசாக மழை துருள் வேறு பெஞ்சிட்டே இருந்ததா, அப்படியே கண்ணாடியிலலாம் அப்படியே புள்ளியாக அப்படியே தண்ணிங்க இருந்தது. சரி, என்ன இதே மாதிரி தான் இனிமேல் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஊருக்கு போகணும்னா ஊருக்கு போகிறதே ஒரு ஊருக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரப்போகுது. இதில் லக்கேஜை தூக்கிட்டு ஃபேமிலியை கூட்டிக்கிட்டு இங்கேருந்து கிளாம்பாக்கத்துக்கு நம்ம பஸ் ஏறி போகும்போது, இப்போது ஃபெஸ்டிவல் டைம்லலாம் இந்த இடத்துலலாம் பயங்கர கூட்டம். பொங்கல் டைம்லலாம் பொங்கலுக்கு ஊருக்கு போகிறவங்க நம்ம பகலில் போகிறோம். இதே இப்போ பொங்கலுக்கு போகும்போது எல்லாம் ஈவினிங் டைமில் பயங்கர க்ரௌடு, போகவே முடியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. சரி, எதுவாக இருந்தாலும் இதை அனுபவிக்க போகிறது மக்கள் தான். அது எப்படி ஏற்றுப்பாங்க, இதை விரும்புவாங்களா விரும்ப மாட்டாங்களா, இந்த கிளாம்பாக்கம் வேலைக்காகுமா ஆகாதா? அதுமாரி ஆம்னி பஸ்ஸை விரும்புகிறவங்க நிறைய பேர். என்ன அதில் இப்போது ஆம்னி பஸ்ஸெல்லாம் சென்னையோட எல்லா பகுதியிலேருந்து அந்தந்த ஊருக்கு ஆம்னி பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அவங்கவுங்க ஏரியாவிலேருந்தே பஸ் ஏறுறது எப்படி இருக்குது. ஸோ இப்போ ஆவடி அம்பத்தூரில் இருக்கிறவங்க அவங்க அந்தந்த ஏரியாவிலேருந்து எல்லா ஊருக்கும் பஸ் இருக்குது. தென் மாவட்டங்களுக்கு போகிற நிறையா பஸ்ஸு அம்பத்தூரில் இருந்து இருக்குது. ஸோ அப்போ அவங்க அம்பத்தூரில் இருக்கிறவங்க அம்பத்தூரில் பஸ் ஏறிப்பாங்களா, இல்லை கிளாம்பாக்கத்துக்கு வந்து பஸ் ஏறுவாங்களா கவர்மெண்ட் பஸ் ஏறுறதுக்கு? அப்படிங்கும்போது கூட மேலே 200 300 போனாலும் பரவாயில்ல, நம்ம ஏரியாலே இருப்போம். இப்போ தாம்பரம் பிரிகிற ரோடு பெருங்குளத்தூர் போய் கிட்ட வந்துட்டோம். அந்த லெஃப்ட்டில் திரும்பினது தாம்பரம். இப்போ வந்து நம்ம பெருங்குளத்தூருக்கு போய் அந்த ரோடு அந்த ஜங்ஷன் இருக்குது பார்த்திங்களா, பெரிய ஒரு ரவுண்டான மாதிரி ஒரு கீழே ஒரு சப்வே மாதிரி வந்து திரும்பவும் பைபாஸுக்கு அந்த ஜங்ஷன் தான். அது சூப்பராக இருக்கும். அந்த ரவுண்டானில் திரும்பும்போது பார்க்கும்போது அப்படியே பச்சை பசேல்னு இருக்கும். வெறும் செடிங்களும் மரங்களும் தான் இருக்கும். அந்த பிரிட்ஜு, அந்த ஓவர் பிரிட்ஜில் சூப்பராக இருக்கும். இந்த ஓவர் பிரிட்ஜை கூட அகலப்படுத்துகிறாங்க.
என்ன இந்த அந்த ரயில்வே ட்ராக்கை கிராஸ் ஆகும் இல்லையா, அந்த ஒவ்வொரு பிரிட்ஜு அது பக்கத்தில் கூட இன்னொரு பிரிட்ஜு புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு. சரி இதெல்லாம் பண்ணும்போது அப்புறம் எதுக்காக பண்ணீங்க? பஸ் ஸ்டாண்டை தூக்கி கொண்டு அங்கே வச்சுட்டு இது எதுக்காக படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க தேவையில்லாத செலவு? என்னமோ செம்மையாக இருக்குது பாருங்கள் சீனரிஸ். மேகங்கள் அப்படியே மழை தெரியுது, பஸ்ஸு எவ்வளோ அகலமான ரோடு. இது இந்த பெருங்குளத்தூர் தாண்டுற வரைக்கும் தான் கொஞ்சம் உங்களுக்கு இந்த டிராஃபிக் கூட வந்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வண்டி நார்மலாகிடும். இந்த மாதிரி ரதம் மாதிரி ஆம்னி பஸ்ஸுக்கு போகும்போது எதுக்கு இங்கே வந்து கிளாம்பாக்கத்தில் வந்து பஸ் ஏறுவாங்க சொல்லுங்கள் நீங்களே. பெருங்குளத்தூர் ஜங்ஷன் வந்துட்டோம். இப்போ பெருங்குளத்தூரில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு பிரிட்ஜு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு கட்டினாங்கன்னா பெருங்குளத்தூரில் பெருங்குளத்தூரில் வந்து போக்குவரத்து நெரிசல் ஆகுது. தாம்பரம் வழியாக வர அரசு பேருந்துகளும் வாகனங்களும் தனியார் வாகனங்களும் அதேமாரி போரூர் பைபாஸ் வழியாக வர வாகனங்களும் ரொம்ப நெருக்கடியாகுது அப்படின்னு சொல்லிட்டு இதில் பாலம் கட்டினாங்க. தனியார் வாகனங்கள்லாம் மேலே போயிட்டோம், ஆம்னி பஸ்ஸுங்க அந்த அரசு பேருந்துகள்லாம் கீழே வந்து பயணிகளை ஏற்றிக்கிட்டு அப்படி போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாலம் கட்டினாங்க. இந்த பாலமும் முடிய போகுது. ஒரு சில இதை ஓப்பன் பண்ணிட்டாங்க, மேலே போகுது. இப்போ எதுக்கு நீங்கள் திருப்பி பஸ் ஸ்டாண்டை கொண்டு அந்த பக்கம் போட்டிங்க? அப்போ இந்த பாலத்துக்கு கட்டுறதுக்கான அர்த்தம் என்ன இருக்குது அப்படின்னு தான் கேட்க தோணுது. இந்த இடத்துல மட்டும்தானே உங்களுக்கு நெருக்கடி இருந்தது. ஏன்னா பஸ்ஸுங்க போர்டிங் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. போரூர் பைபாஸ் வழியாக வர்ற பஸ்ஸுங்கெல்லாம் தாம்பரம் அந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்களாம் இங்கே வந்து ஏறிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் கொஞ்சம் ஜங்ஷனில் கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தது. அதுவும் இந்த கொஞ்சம் தூரம் அப்படி தாண்டினோடனே அப்புறம் பார்த்தா பஸ்ஸு கிளம்ப ஆரம்பிச்சிடும் ஃபாஸ்ட்டாக. அந்த குருவாஞ்சேரி அது வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பார்த்தா மரமணி நகர்லாம் தாண்டிச்சுன்னா வண்டி இன்னும் ஃப்ரீயாக போயிடும். அந்த செங்கல்பட்டு டோலாண்ட நிற்கும் கொஞ்சம். இப்போ அந்த டோலும் இப்போ அதுக்கேற்ற மாதிரி டோலை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஆப்போசிட் சைடை கொஞ்சம் சின்னதாகிக்கிட்டு இந்த போகிற சைடை வந்து கொஞ்சம் அதிக டோல் போட்டுருவாங்க. வண்டிங்களை அப்படியே பிரித்து உள்ளே க்ராஸ் பண்ணுறதுக்கு விட்ருவாங்க. அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்களும் டோலும். சரி எதுவாக இருந்தாலும் பார்ப்போம். போரூர் டோல்கேட்டு தாண்டிடுச்சுன்னா அப்புறம் பஸ்ஸு உங்களுக்கு சாதாரணமாக போக ஆரம்பிச்சிடும். என்ன ஒரு 1 ஹவர் 2 ஹவர் இந்த டிராஃபிக் டிராஃபிக்கில் இருந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம் வெளியூர் அந்த பயணங்களில் அந்த ஃபெஸ்டிவல் டைமில் போகும்போது. அதை நம்ம மக்கள் கொஞ்சம் ஜாலியாக எடுத்துக்கிட்டாங்க. நமக்கு பஸ்ஸில் சீட்டு கிடச்சிச்சு, நம்ம ஊருக்கு கிளம்பிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தியிலே அவங்களுக்கு அந்த காலதாமதம் வந்து ஒரு பெருசாக தெரியலை. இப்போ வந்து ஒரு கேள்விக்குறியாகவும் இங்கேருந்து எண்ணூர் மணலில் இருந்து கிளாம்பாக்கம் வரணுன்றதே ஒரு ஊருக்கு வர மாதிரி ஆகிடும். இனி அவங்க அங்கேருந்து நம்ம எப்போய் பஸ்ஸை பிடிப்போமா அப்படின்ற ஒரு பதட்டத்தோடு தான் நீங்கள் கிளாம்பாக்கம் வந்து சேருவாங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து வண்டலூர் கிட்ட பெருங்குளத்தூர் தாண்டிட்டோம். அப்போ வண்டலூர் கிட்ட வந்துட்டுருக்குறோம். அந்த மாதிரி நம்ம போய் கிளாம்பாக்கத்தில் நம்ம ரிசர்வ் பண்ண பஸ்ஸு இருக்குமா இல்லை கிளம்பிட்டு இருக்குமா அப்படின்ற ஒரு பதட்டத்தோடு தான் நம்ம வருவோம். இப்போ வந்து பஸ் ஏறுறதுக்கு வருவாங்க, வேறு என்ன பண்ண முடியும்? அவங்க வந்து பஸ்ஸில் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் பஸ்ஸை பிடிச்சாச்சா அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும். அது இந்த இரணியம்மன் கோயில் வண்டலூர் பிரிட்ஜு ரிங் ரோடு. வண்டலூர்லேருந்து அந்த படப்பர் ரூட்டுக்கு கிளம்பும் இல்லையா, அந்த பக்கம் வாலாஜா திரும்புறதுக்கான அந்த இடத்துல ஒரு பிரிட்ஜு கட்டியிருக்காங்க. இப்போ இந்த அளவுக்குலாம் ஒரு பாலம் கட்டிட்டு இப்போ கீழேயும் போகும் பஸ்ஸு திருச்சி போகிறதுக்கு மேலே இந்த பிரிட்ஜு மேலே ஏறி அப்படியே இறங்கிப்போம். ஸோ உங்களுக்கு டிராஃபிக்கு நிறையவே கிளியர் பண்ணி பாலம்லாம் கட்டிட்டு பஸ் ஸ்டாண்டை கொண்டு போய் திருப்பி கொண்டு போய் ஊருக்கு வெளியில் போட்டிங்களே அப்படின்றது எல்லாருமே கொஞ்சம் ஃபீல் பண்ணுறக்கூடிய விஷயந்தான். என்ன பண்ணுறது, இதெல்லாம் மக்களோட தலையெழுத்துன்னு தான் சொல்லிக்கிறதா இல்லை சென்னையை விட்டே போயிடுறதா அப்படின்ற ஃபீலிங்கில் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் இங்கே வந்து கிளாம்பாக்கத்தில் இறங்கி அங்கேருந்து திருவொற்றியூரோ எண்ணூரோ திருவான்மியூரோ போகிறவங்கிறதுக்குள்ள அவ்வளோதான். வண்டலூர் உயிரியல் பூங்கா வந்துட்டோம், அப்படியே கிட்ட வந்தாச்சு. அதெல்லாம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வரப்போகுது. செம்மையாக இருக்கிற இடத்துல. இது வந்து அவுட்ரு ரிங் ரோடு. இது வந்து வெளிவட்டச்சாலை. சென்னைக்குள்ளேயே வராமல் அவுட்டர்லேயே அப்படி போகிறதுக்காக போட்டது வெளிவட்டச்சாலை பிரிட்ஜு. நம்ம அது வந்தாச்சு, வண்டலூர் கிட்ட வந்துட்டோம். எவ்வளோ பாலங்கள் மேக்ஸிமம் இப்போல்லாம் பஸ்ஸெல்லாம் கீழே போகிறதில்ல, பாலத்து மேலேயே போகிற அளவுக்கு பாலங்கள்லாம் கட்டி போக்குவரத்து நெரிசல்னு சொல்கிறாங்க.
எந்த அளவுக்கு ஏற்ற முடியும். இப்போ இந்த இடத்துலலாம் கூட வண்டலூரில் ஏறிக்கிட்டு இருந்தாங்க வெளியூர் போகிறதுக்கு. வண்டலூர் உயிரியல் பூங்கா கிராஸ் பண்ணியாச்சு. வண்டலூர் உயிரியல் பூங்கா கிராஸ் பண்ணிட்டோம். அப்படியே வந்தாச்சு. இது அந்த திருப்பூரூர் திரும்புகிற அந்த ஜங்ஷன். இது வண்டலூர்லேருந்து உயிரியல் பூங்காலேருந்து லெஃப்ட்டில் கட் ஆகும் திருப்பூர் ஜங்ஷனு. இப்போ அதுக்கும் ஒரு பிரிட்ஜு பார்த்திங்களா எப்படி ஏறி இறங்குது. இப்போ இதில் இப்படி இருந்தும் எப்படி டிராஃபிக் ஆகுது, இது காரணம் காட்டுறாங்கன்னா இது எதுக்காக? இப்போ நம்ம வர்றது சாதாரண இப்போ ரோடு எவ்வளோ காலியாக இருந்தது, இப்போவே நம்ம அவ்வளோ 1 நேரம் ஆகுது வர்றதுக்கு. இன்னும் நான் வீடியோலாம் நிறைய கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இல்லைன்னா இன்னும் ஃபுல்லாக ஆகும். இன்னும் டைம் பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுங்களா? அப்படியே வந்தாச்சு. பிரிட்ஜ் வரும். ஆனால் இருந்தாலும் நம்ம எஸ்சிடிசி பழைய எஸ்சிடிசி அந்த காலத்தில் அப்போ இருந்த திருவள்ளூர் மாதிரி ஒரு பயணங்களை இந்த 80s 70s இந்த 90s வரைக்கும் ரொம்ப அனுபவித்தாங்க. அந்த மாதிரி ஒரு சௌகரியத்தை திருவள்ளூரில் பாரிஸில் பஸ் ஏறி போகிற ஒரு அனுபவமே செம்ம அனுபவம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு தெரியுதா? யூத்தில் இருக்குது பாருங்கள், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம். இது வந்து எஸ்சிடிசி பஸ்ஸு உள்ளே போகிறது. இது வழியாக தான் உள்ள எஸ்சிடிசி பஸ்ஸு பயணிகளை இறக்கி விட்டுறதுக்காகவும் உள்ளே ஏற்றுறதுக்காகவும் இது வழியாக தான் உள்ளே போகும். உள்ளே போய் அப்படி பின்னாடி வந்து நிற்கும். மெயின் என்ட்ரன்ஸு இது வந்து பேசஞ்சர் ஆட்டோலேயோ கார்லேயோ அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா இது உள்ளே தான் போய் மெயின் என்ட்ரன்ஸில் போய் இறங்கிக்கிறதுக்கு. அது உள்ளே தெரியுது பார்த்திங்களா, அதுதான் பஸ் ஸ்டாண்டு. இப்போ வந்து சிட்டி பஸ்ஸு, இப்போ வந்து நம்ம சிட்டி பஸ்ஸு என்ட்ரன்ஸுக்குள்ளே போகிறோம். இந்த இடத்துல தான் சிட்டி பஸ்ஸு நிற்கும். சிட்டி பஸ்ஸு நிற்கிற இடம் இது தான். இதுக்கு இந்த சிட்டி பஸ்ஸு இது உள்ளே போயிட்டு உள்ளே வந்தாச்சு. சிட்டி பஸ்ஸில் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். சிட்டி பஸ்ஸுக்குள்ளே வந்தாச்சு நேரிலே. இதோட நம்ம பிளாகு சிஎம்பிடி டு கேசிபிடி வரைக்கும் நம்மளோட பயணம் நிறைவடையுது. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சிட்டி பஸ் உள்ளே என்ட்ரி ஆகும், அந்த ஏரியாவில் இருக்கிறோம். இந்த வழியாக இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் சிட்டி பஸ்ஸு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வரும். நீங்கள் இதில் இருந்து நம்ம மப்சல் பஸ்ஸுக்கு போயிடுறதுக்கு வழி வந்து இந்த சிட்டி பஸ்ஸு உள்ளே இருந்து போகிறதுக்கு வழி இருக்குது. இப்போ எல்லா சிட்டி பஸ்ஸுமே இந்த என்ட்ரன்ஸில் தான் வரும். நம்ம சென்னையிலேருந்து வரவங்க இந்த சிட்டி பஸ்ஸில் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டு இருக்குது பார்த்திங்களா, இந்த உள்ளே இருக்கிற பஸ் ஸ்டாண்டு, இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து இறங்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து நீங்கள் எந்தெந்த ஊருக்கு போகணுமோ அந்த ஊருக்கு பஸ் ஏறிக்கலாம். சரி நண்பர்களே, இப்போ நம்ம வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. நீங்களும் இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வெளியூர் பயணத்தை நீங்கள் ஆரம்பிங்க. அது எப்படி இருக்குது அனுபவம் அப்படின்றது நீங்களே ஃபீல் பண்ணிக்கிப்பீங்க. இத்துடன் இந்த பயணம் நிறைவடையுது. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மறக்காமல் விஜய் ரேடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி.